சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. விக்ரம் வந்துட்டு அந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு நாம் எங்கே இருக்கோன்னு கூட தெரியல, நம்மளை வேற அம்மா அப்பா ஈஸ்வரன் ஐயான்னு எல்லாருமே தேடி இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும், இது எந்த இடம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நந்தினி கிட்ட, மேடம் இது எந்த ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நந்தினி வந்துட்டு, என்ன இவன் இப்படி கேட்குறான், ஒருவேளை உண்மையே தெரியாமல் கேட்குறானோ இல்லை ஏதாவது பிளான் பண்ணி வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானா, ஒன்றுமே புரியலையே, பேசாமல் நாம் அவன் ரூட்லேயே போவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக வந்து வக்கீல் வந்து அங்கே வராங்க. வக்கீல் வரதை பார்த்துட்டு நந்தினி இன்னும் வந்து பதட்டமாகறாங்க. இந்த ஆள் வந்து என்ன உளர போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கேன். அப்போ விக்ரம் வந்துட்டு, என்னோடய மொபைலில் சார்ஜ் இல்லை, கொஞ்சம் சார்ஜர் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வக்கீல் நேராக உள்ளே வந்து நந்தினி கிட்ட, மேடம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மேடம், அதுக்காக என்னை திட்டாமல் என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்கள், அந்த விக்ரம் மகாவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் அப்படின்லாம் கேட்க, அப்போ நந்தினி வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன மேடம் நீங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அப்போது நந்தினி வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கீல் விக்ரமை திரும்பி பார்த்த உடனே வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. விக்ரம் ஆடிட்டரை அடித்ததெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு, ஆடிட்டரையே அந்த அடி அடித்தான், நம்மள என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அப்போது வக்கீல் வந்துட்டு நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வக்கீல் அங்கேருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா நந்தினி வந்துட்டு நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. விக்ரம் வந்துட்டு நாம் எப்படியாவது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும், நான் வந்துடுறேன்னு சொல்லிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஈஸ்வரனும் மகாவும் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது மகா வந்து ஈஸ்வரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க, அண்ணன் நீங்கள் காளிமுத்து காசை எடுத்துருப்பாரு நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரன், நான் தான் வீட்டிலேயே சொன்னனேம்மா, எதையும் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது, தீர விசாரிச்சுட்டு தான் பண்ணணும், காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுபடி தான் போகணும் அப்படின்னு சொல்ல, அண்ணன் நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜி இடத்துல வந்து இருந்து யோசித்து பார்க்குறீங்க, நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் வந்து அவர் வேலை செஞ்சுருக்காருல்ல, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவர் அந்த பணத்தை எடுத்திருப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரன் வந்துட்டு, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது, ஆனால் பணத்தை பறி கொடுத்தவரும் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான், அதனால் நாம் இதில் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது, அதனால் அங்கே போயிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது மகா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்க, கரெக்டாக வந்து புலிமுருகன் அந்த பக்கமாக வந்து நின்றுட்டுருப்பாங்க. புலிமுருகனை பார்த்த உடனே, யார் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்ருக்க, கார் போகும்போது அந்த சேர் வந்து புலிமுருகன் முகத்திலே பட்டுரும். அதனால் புலிமுருகன் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. மகா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில் வந்து காளிமுத்தை நிற்க வச்சு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க காளிமுத்து தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. சார்ஜர் எடுக்க போன நந்தினி வந்துட்டு சார்ஜரை தேடிட்டுருக்காங்க. இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியலையே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பிளானாக இருக்கும், கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ளுறது தான் இவனோட பிளானாக இருக்கும். அவன் என்னை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பீரோலேருந்து வந்து துப்பாக்கியை வந்து எடுக்கிறாங்க. கரெக்டாக எடுக்கலான்னு போகும்போது எடுத்துகிட்டு வந்து நந்தினி வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது பின்னாடியே வந்து விக்ரம் நின்றுட்டுருக்காங்க. விக்ரமை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே அலறி போகிறாங்க நந்தினி. அதுக்கப்புறமா அந்த துப்பாக்கியை வந்து மறைச்சிடுறாங்க. சாரி மேடம், ஒரு முக்கியமான விஷயம், நான் ஃபோன் பண்ணணும், அதனால தான் சார்ஜர் அங்கே டேபிள் மேலே இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே தேடிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி விக்ரம் அந்த ஃபோனை எடுத்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நந்தினி வந்துட்டு வெளியில் வந்து வக்கீல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த விக்ரமை நான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க, நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு உள்ளே போகிறாங்க. விக்ரம் வந்து சார்ஜ் போட்டுட்ருப்பாங்க. நந்தினி அப்படியே துப்பாக்கியை வந்து தலையில் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. வக்கீல் வந்து இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருந்தேன், இனிமேல் நான் ஜெயிலுக்கு தான் போகணும் போல இருக்குது, இந்த அம்மா பண்ணுறதை பார்த்தா பயமாக இருக்குது, இப்படி ஏன் தான் பண்ணிகிட்ருக்காங்க தெரியல அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காங்க. கரெக்டாக ஷூட் பண்ண வரும்போது வந்து ஐஸ்வர்யா வந்து வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஆட்டோவில் வந்து இறங்குற சத்தம் கேட்ட உடனே வந்து நந்தினி அங்கேருந்து திரும்பவும் வெளியில் வந்துடுறாங்க. 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போது அதை பார்த்த ஐஸ்வர்யா வந்துட்டு, என்ன இது, இவங்க 2 பேரும் முகமே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு லேசாக வந்து ரூமை வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு நேராக வந்து மேலே போயிடுறாங்க. நல்ல வேலை அவள் விக்ரம் இருக்கிற ரூம் பக்கம் போகலை அப்படின்னு நந்தினி சொல்லிட்டுருக்காங்க. சரி நீங்கள் வெளியவே நில்லுங்க, அவனை நான் போட்டு தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நந்தினி வந்து ரூமுக்கு போகிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு எல்லாரும் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க, நாம் வேறு வந்து கால் பண்ணி சொல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சார்ஜ் ஏறட்டும்னு
வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சார்ஜ் ஏறின உடனே வந்து விக்ரம் வந்து கால் பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக வந்து நந்தினி தலை பக்கமாக வந்து அந்த துப்பாக்கியை வந்து வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து விக்ரம் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து என்ன சொல்கிறாருன்னா, விக்கிக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாரு. அப்போ விக்கி வந்துட்டு எங்கே தான் போயிட்ட நீ அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. காளிமுத்து வந்து 2,00,000 பணத்தை எடுத்ததா சொல்லி வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே விக்ரம் வந்துட்டு ரொம்ப பதட்டமாகி என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பான்ற வார்த்தையை கேட்ட உடனே நந்தினி வந்துட்டு என்னது அப்பாவா, என்ன பேசுகிறான் இவன், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு விக்ரம் ரூமை விட்டு வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விக்கி கிட்ட. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க. அப்போது வக்கீல் வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம் என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. அது எப்படி விடுறது, அதெல்லாம் விட மாட்டேன் நான், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புலிமுருகன் வந்து திரும்பவும் வந்து நந்தினி கிட்ட விக்ரம் பற்றி சொல்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. அக்கா அந்த விக்ரம் வந்து காரில் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்ல. அப்போது நந்தினி வந்துட்டு டே புலி, இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, அந்த விக்ரம் இங்கே வீட்டுக்கே வந்துட்டான்டா அப்படின்னு சொன்ன உடனே புலிமுருகன் வந்து ஷாக் ஆகுறாங்க. எப்படிக்கா, அக்கா அது விக்ரமே கிடையாதுக்கா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோக்கா, அது விக்ரம் கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்போ நந்தினி வந்துட்டு டேய் விக்ரம் தான் வந்திருக்கான்னு சொல்கிறேன், நீ விக்ரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ புலிமுருகன் ரொம்ப குழம்பி போகிறாரு. என்ன இது, காரில் ஏறி போனவன் எப்படி நேராக வந்து சென்னைக்கு போயிருப்பான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு புலிமுருகன் ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்க. அப்போது நந்தினி வந்துட்டு இவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், இவனை கொல்லாமல் விட்டால் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் துப்பாக்கி எடுத்து நீட்டிகிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஐஸ்வர்யா மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வரது பார்த்த வக்கீல் வந்துட்டு நந்தினிக்கு சிக்னல் கொடுக்க திரும்பவும் அந்த துப்பாக்கியை எடுத்து மறைச்சிக்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன இது, இவங்க 2 பேர் முகமே சரியில்லை, என்னவோ பண்ணுறாங்க இவங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நேராக விக்ரம் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நந்தினி முகத்தை பார்த்துட்டு திரும்பி விக்ரமை பார்க்கலான்னு வரும்போது அந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.